12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வரப்போகிற மே 8ஆம் தேதி ரிசல்ட்டை பார்க்க பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் எங்கே சார் வெயிட் பண்ணுறோம்? எங்கள் வீட்டில் எங்களோட பெற்றோர்கள், எங்களோட பேரண்ட்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாவே எங்களுக்கு பயமாக இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கே மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது என்ன மார்க் வரப்போகுதுன்னு. இந்த சுச்சுவேஷனில் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஓடி போச்சு. ரொம்ப ஃப்ரீயாக வீட்டில் இருக்கீங்க, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஸ்கூல் முடிச்சதுலேருந்து அப்படியே ஒரே மைண்ட் செட்டு, அடுத்து என்ன படிக்கலான்னு கூட யோசிக்கல, எல்லாம் இருந்துட்டுருக்கீங்கன்னு வச்சிங்களேன். இந்த நேரத்தில் அதாவது நீங்கள் ரிசல்ட் வந்த பிறகு தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சேரணும்னு நிறையா ஒரு பெரிய கூட்டமே கிளம்பும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதுக்கு ஒரு கவுன்சிலிங் நம்மளோட கவர்மெண்ட்டே நடத்துவாங்க. அந்த கவுன்சிலிங் வழியாக சீட் எடுக்கிறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்டை இப்போவே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜ்லையும் என்ன கட் ஆஃபுக்கு நமக்கு சீட்டு கிடைக்கும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதை எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது, எந்த வெப்சைட்டை பார்க்கணும், இதை ரெண்டு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியும் வைங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்குள்ளேயே இருக்கக்கூடாது, பல பேருக்கு போய் சேரணும். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற உங்களுக்காக தான் நான் ஸ்லைடே ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம மக்களுக்கு புரியட்டும்ட்டு. இதில் அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கான வெப்சைடு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீஜரு, டிஎன்ஏ அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னலாம் நம்மக்கிட்ட வேணும், அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸு, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ, அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக எப்படி கவுன்சிலிங் நடக்கும், அதுக்கப்புறம் வந்து எந்த ரிசர்வேஷன் நீங்கள் கம்யூனிட்டியில் வருவீங்க, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்படும். அது இல்லாமல் முக்கியமாக சர்டிஃபிகேட், இங்கே பாருங்கள், என்னென்ன சர்டிஃபிகேட்டை இப்போவே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அடுத்து இந்த 7.5 ரிசர்வேஷனில் என்னென்ன ஸ்கூலில் படித்தவங்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனிக்க வேண்டியது கட் ஆஃப், நீங்கள் எந்த ரவுண்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு நம்ம இப்போவே என்னென்ன ஐடியாவில் இருக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட் லேபிள்டுக்கெல்லாம் எவ்வளோ இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பேசலாமா? வாங்க பேச ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மெயினான டாபிக் வருவோம். இதுதாங்க வெப்சைடு, இதுதான் டிஎன்ஏ வெப்சைடு. தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் சேரணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அது சிபிஎஸ்சி போர்டோ, ஸ்டேட் போர்டோ, எந்த போர்டோ, கவர்மெண்ட் ஸ்கூலோ, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலோ, எந்த ஸ்கூலாக இருந்தாலும் ரைட்டு, இந்த வெப்சைடு வழியாக தான் நீங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ ரெண்டாவது ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட சொன்னேன் பார்த்தீங்களா சார், ஒவ்வொரு காலேஜ்லையும் என்ன கட் ஆஃபுக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் சீட்டு கிடச்சிருக்கு, இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் என்ன கட் ஆஃப் வேணுங்கிறது நான் அடிக்கடி வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு காலேஜோட வீடியோலாம் போடுறேன்ல, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜோட கட் ஆஃபை நீங்களே பார்க்கலாம். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த வெப்சைடு வந்து அப்டேட் பண்ணல. ஸோ அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வெப்சைடு வழியாகவே நீங்கள் பார்க்கலாம். tne.online.orgங்கிற வெப்சைட் வழியாக அந்த சைடில் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃபையும் டீட்டெயில்டாக, சிஎஸ்சிக்கா இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், இசிஇக்கா இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கும், மெக்கானிக்கலாக இந்த கட் ஆஃப் இருந்தால் கிடைக்குங்கிறத தாராளமாக பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்னா, இந்த வெப்சைடு கண்டிப்பாக 12th ரிசல்ட் வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, அப்லோட் பண்ணி நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே பார்த்துக்கலாம். ஓகே, இதுதான் வெப்சைடு. இப்போ ரெண்டாவது விஷயம் சார், அந்த அப்ளை பண்ணுறது எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 12th ரிசல்ட்டு மே 8ஆம் தேதி நம்மளோட ஸ்டேட் போர்டுக்கு வரப்போகுது. வந்த உடனே எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்த உடனே நம்ம கூட்டம் ஒரு தப்பு பண்ணும், என்ன தெரியுமா? அங்கே மார்க் நமக்கு 12th ரிசல்ட் வரையில் ஃபஸ்ட்டு வந்து அந்த தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சும்மா ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அது சர்டிஃபிகேட்டாக அவங்க ஸ்கூல்லலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, மார்க் ஷீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலலாம் இந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு அதை பிடிச்சி எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி விட்ருவோம். அதை உள்ளே அப்லோட் பண்ணி விட்ருவாங்க அந்த ஃபோட்டோவை. தயவு செய்து சொல்கிறேன், ஸ்கூலில் நமக்கு நம்மளோட 12th மார்க் ஷீட்டு கொடுத்த பிறகு அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். நீங்கள் வாட்டில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்தோன்னா அந்த ஜெராக்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தேவை. நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்குன்னு ஒரு மொபைல் நம்பர், உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஃபோனு இருக்கா என்னன்னு தெரியல, நேரம் வாங்கியிருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இல்லை உங்களுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் உங்கள் அப்பாவிட்டு கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மொபைல் இல்லை சார், உங்கள் வீட்டுக்கு ஒரு மொபைல் நம்பர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் சேர போகிறீங்கன்னா ஒரு மெயில் ஐடி, அப்புறம் 10th மார்க் ஷீட் வரட்டும்,
வரட்டும் வாங்கிக்கலாம். அப்புறம் 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் அந்த ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு, பேரண்ட் ஆனுவல் இன்கம் டீட்டெயில்ஸு, அப்புறம் அந்த கிரெடிட் கார்டு, ஒரு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்லாம் நீங்கள் போய் இப்போ ஓப்பன் பண்ணலாம். போய் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தேவை தானே, காலேஜுக்கு போனால் அக்கௌண்ட்டு தேவை, அதெல்லாம் தேவை. அது இல்லாமல் இந்த ரிசர்வேஷன்லாம் இருக்குது. 7.5 ரிசர்வேஷனு, ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுக்கு ஃபீஸு கம்மி பண்ணுவாங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் 2.5 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் அவங்களுக்குலாம் ஃபீஸ் கம்மி பண்ணுவாங்க. இதை பற்றியெல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அந்த டிஎன்இ அப்ளை பண்ணலாம், இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கவனிக்க வேண்டியது, இதுக்கு அப்ளிகேஷன் போடையில் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா. எவ்வளோ? 500 ரூபா. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு 250 ரூபா அப்ளிகேஷன். ஒரே ஒரு அப்ளிகேஷனுங்க. ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் கவர்மெண்ட் கோட்டால நம்ம சேர முடியும். இப்போ வதன்னு கூட்டமா கோயம்புத்தூர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ரிசல்ட் மார்க் கூட நம்ம பையனை 12வது வரைக்கும் படிக்க வச்சோமே, எதுக்கு படிக்க வச்சோம்? இவன் படித்து மார்க் எடுக்கணும்னு படிக்க வச்சோமா? இப்போ ஓடி போய் ஒரு காலேஜாக கேட்டு சேர்க்கணும்னு ஆசைப்படுறமே, அப்புறம் எதுக்கு 12வது அவன் படித்தான்? இந்த கேள்வி வருமா வராதா சொல்லுங்க. 12th என்ன மார்க்குனே தெரியல, அப்புறம் எதுக்கு பஸ் ஏறி ஓடுறீங்க கோயம்புத்தூர், சென்னைக்கு? என்ன அவசரம்? இங்கே 2 லட்சம் சீட் இருக்கு, இன்ஜினியரிங் சீட்டு. எங்கே போறீங்க? அதை தான் நான் கேட்குறேன். எல்லாருக்கும் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. பொறுமையாக ஒவ்வொரு முடிவுகளையும் யோசித்து எடுக்கணும். ஒரு அப்ளிகேஷனில் எல்லா காலேஜ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பணம் இருக்கிறவங்க ஓடட்டும். வீட்டில் கட்டுக்கட்டாக நோட்டாக இருக்கிறவங்களாம் ஓடுவாங்க காலேஜுக்கு இப்போ சேரணும்னு. ஆனால் பணம் இல்லை, வேறு வழியே இல்லை. நான் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் சேரணும்னா கவுன்சிலிங் தான் ஒரே வழி. இதை ஏன்னா இப்போ போனீங்கன்னா பணம் கட்டுக்கட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போது ப்ரொசீஜர் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கவுன்சிலிங் முழுக்க ஆன்லைன்லங்க. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல. சார் நான் எங்கேயும் சென்னைக்கு வரணுமா, கோயம்புத்தூர் வரணுமா, மதுரைக்கு போகணுமா, திருநெல்வேலி போகணுமா, எந்த ஊருக்கும் போவேனா, நீ உங்கள் வீடு இருக்குல்ல, வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதும். என்னுடைய சேனல்லாம் நீங்கள் பார்த்தா போதும். இங்கே என்ன நடக்குதோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நீங்கள் பண்ணால் மட்டும் போதும், வேற எதுவும் பண்ண வேணாம். ஆன்லைனில் நீ உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் இந்த கவுன்சிலிங்கை ஒரு நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணிடலாம். எங்கேயும் போக தேவையில்ல. முழுக்க ஆன்லைனில் கிட்டத்தட்ட 4 ஸ்டேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு காலேஜுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதோடைய ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ இந்த இடஒதுக்கீடு நமக்கு இந்த ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கம்யூனிட்டி அடிப்படையில் மட்டுமே சீட்டு கொடுக்கப்படும். எது கவுன்சிலிங் வழியாக போகல. மேனேஜ்மெண்ட் கோட்டால யார் வேணால் போகலாமே. இப்போ ஒரு காலேஜ் இருக்குது, நான் ஒரு காலேஜ் நடத்துகிறேன், ட்ரெண்டிங் தமிழ் கோபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு நடத்துகிறேன்னு வச்சுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால்னா வாப்பா ஒரு 10 லட்சத்தை எடுத்துட்டு வா, ஒரு 2 லட்சத்தை எடுத்துட்டு வா, கட்டிட்டு சேர்ந்துக்க, உன் கட்டாப்பு வேணாம், ஒன்று வேணாம், வா 12th பாஸ் ஆகிட்டியா வா அப்படின்னு சொல்லலாம். அது மேனேஜ்மெண்ட் கோட்டா, அப்போ முன்னாடியே போய் காலேஜில் சேர்றது. ஆனால் கவுன்சிலிங் வழியாக போகணுன்னா கட் ஆஃப் தேவை. அதுவும் கம்யூனிட்டி அடிப்படையில் தான் சீட்டு கொடுக்கப்படும். இந்த ஓசிங்கிறது அனைவருக்கும் சமம். ஆனால் மற்றதெல்லாம் அவங்கவுங்களுக்கு கம்யூனிட்டியில் உள்ளவங்களுக்கு ஓசியில் எல்லா மாணவர்களும் போவாங்க. நல்லா படிக்கிறவங்க எல்லாமே ஓசி சீட்டே எடுத்துருவாங்க. அதெல்லாம் ஒன்று நான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம அதெல்லாம் எல்லாம் கற்றுக்கலாம். இப்போ அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்? அங்கே வாங்க சார், பாயிண்ட்டுக்கு வாங்க சார், பாயிண்ட்டுக்கு வாங்க. ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் நான் இப்போ போய் வாங்கி வைக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட்டு பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்பாங்க? நமக்கு 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே மோஸ்ட்லி எல்லா சர்டிஃபிகேட்டையும் நம்ம வாங்க முடியும். இருந்தாலும் நான் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன், எல்லாரும் ரெடியாக இருங்க. இந்த 10th மார்க் ஷீட் நம்ம வாங்கணும். 1. 2வது 11th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட்டும் நமக்கு ரிசல்ட் வந்த பிறகு ஸ்கூலில் கொடுப்பாங்க. ஒரிஜினல் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், டூப்ளிகேட்டாக ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நமக்கு 11th 12th சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்ம வாங்கினதுக்கப்புறம் அப்போ இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசியும் நமக்கு தேவைப்படும். எது? ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். அது ஸ்கூலில் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். அடுத்த கட்டமாக கவனிக்க வேண்டியது, இந்த 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்க ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுமா சார்? நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சுட்டேன், நான் 7.5 ரிசர்வேஷனில் வர்றேன், காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ஃபுல் ஃப்ரீயாக படிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நான் ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணுமானா ஒன்றும் வாங்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு எமிஸ் நம்பர், எல்லாருக்குமே எமிஸ் நம்பர் கேட்பாங்க. அந்த எமிஸ் நம்பரை உங்களோட டிஎன்ஏல அப்ளை பண்ணையில் போட்டாச்சுன்னா உங்களோட நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எல்லா விவரமும் அங்கே பள்ளி கல்வித்துறை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம டோட்டுக்கு போயிடும்.
அதனால இந்த 7.5% உள்ளவங்க எந்த சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். தயவு செய்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாரும் வாங்கிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கலாம். இன்னைக்கு எதுவும் கூட போய் தாலுகா ஆஃபீஸ் போங்க, இ-சேவை மையம் போங்க, பக்கத்தில் இ-சேவை மையத்துக்கு போங்களே, சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், தாராளமாக அப்ளை பண்ணி இப்போயே வாங்கிக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுவும் டிஜிட்டல் இ-சைனடாக இருக்கணும். சும்மா போய் நான் வந்து பழைய சர்டிஃபிகேட்டுன்னு கொண்டாந்து காமிக்கக்கூடாது. இப்போ வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து என்ன, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் தேவையில்லைங்க. தமிழ்நாட்டில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே ஸ்கூலு, அது எந்த ஸ்கூலோ, தமிழ்நாட்டில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஆனால் நான் தமிழ்நாடு தான் என் பூர்வீகம், நான் தஞ்சாவூர் தான், ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மும்பை அப்படின்னா, வேற மாநிலத்திலையோ இல்லை வேற எங்கேயோ இருந்தால், இங்கே உங்களுக்கு பூர்வீகம் இருந்தால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா தாராளமாக இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். அடுத்த கட்டமாக அதை நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் யார் வாங்கணும்? தயவு செய்து இன்கம் சர்டிஃபிகேட் யார் வாங்கணும்? நம்மளோட எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின், அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்கள், அவங்களுக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் கட்டாயமாக தேவை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சலுகை வழங்கப்படுது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அது கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ 50,000 அரசே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாங்க. யாருக்கு? எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின். அதுவும் அவங்களோட இன்கம் வந்து 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும். அவங்க எல்லாமே இன்கம் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கோங்க. இப்போயே போய் வாங்குங்க. போங்க தாலுகா ஆஃபீஸ் போங்க, உங்கள் பிஓவை பாருங்கள், அவங்கள பாருங்கள், இவங்கள பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். வேகமாக பார்த்து வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. போய் பக்கத்தில் இ-சேவை மையத்தில் இதுக்கான ஐடியாலாம் நீங்கள் கேட்கலாம். சும்மா இருக்காதீங்க வீட்டில். ஓகே. அடுத்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். அதுவுமே டிஜிட்டல் இ-சைனட் தான் வேணும். ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும்னாவே டிசி தேவை. ஸோ அப்போ நாங்கள் எங்கே சார் இப்போயே போய் எப்படி சார் அப்ளை பண்ணுறதுனா, டிசி வரட்டும், வந்த பிறகு நீங்கள் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் சொல்கிறேன், ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நம்ம கொஞ்சம் பொறுமையாக கூட வாங்கிக்கலாம். ஸோ சார் இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி பயமாக இருக்கே சார், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்களா? கிடையாது. இப்போது வர்ற மே 8ஆம் தேதி 12th ரிசல்ட் வருதுன்னா அதுலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு டிஎன்ஏக்கு கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இன்னும் சிபிஎஸ்சி ரிசல்ட் லேட் ஆனால் இன்னுமே அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அதாவது மே 8னா ஜூன் 8, ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். அதனால் பயப்படவே தேவையில்லை. இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை நம்ம எப்போ வாங்க முடியும்? நமக்கு டிசி எல்லாம் வந்த பிறகு தான் வாங்க முடியும். அடுத்து இலங்கை வாழ் தமிழர்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிங்க. குறிப்பாக யார்? ஸ்போர்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. அதில் முன்னாள் இராணுவத்தினராக நீங்கள் இருந்தீங்கன்னா, முன்னாள் இராணுவத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது, முன்னுரிமை வழங்கப்படுது. தனி இடஒதுக்கீடுனா முன்னுரிமை வழங்கப்படுது. அவங்க வந்து பேரண்ட், அவங்க வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் அல்லது ஐடி கார்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் சார் நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு 3 டாக்டர்கிட்ட, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3 டாக்டர்கிட்ட அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஸ்போர்ட்ஸு. நான் வந்து செமையாக விளையாடுவேன் சார், நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இதில் இருக்கேன், சிலம்பத்தில் இருக்கேன், அதில் இருக்கேன், நான் வந்து பயங்கரமாக விளையாடுவேன், நான் ரன்னிங்கில் இருக்கேன், நான் வந்து கபடியில் இருக்கேன், எதில் இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைங்க. அதை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் முதல்ல ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படுதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், இப்போ புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த டாபிக், அந்த 7.5% இடஒதுக்கீடு சொன்னேன்ல, நீங்கள் நினைக்கலாம் நான் அரசு பள்ளியில் படித்தாவே ஃபுல் ஃப்ரீன்னு சொல்கிறீங்களே எல்லாருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தேன். நான் வந்து நடுவில் சார், நான் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கலை சார், நடுவில் 8ஆவதுல போய் ஒரு தனியாரில் படித்தேன் சார், அப்புறம் மறுபடியும் திரும்பிட்டேன் சார். வேலைக்கு ஆகாது ராஜா. முழுக்க 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூலு, கார்பரேஷன் ஸ்கூல்ஸு, முனிசிபல் ஸ்கூல்ஸு, ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல்ஸு, கல்லர் ரிகக்னிஷன் ஸ்கூல்ஸு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல்ஸு, ஸ்கூல் மேனேஜர் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இந்த ஸ்கூல்லலாம் நீங்கள் படிச்சிருக்கணும். நான் வாங்கி தரேன் சீட்டு, 7.5% இடஒதுக்கீடுக்கு நான் வாங்கி தரேன் சீட்டு. எல்லாத்துக்கும் 14,000 சீட் இருக்குது, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலை பார்த்தா போதும், நீ பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் எந்த ஊரில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் ரைட்டு, எந்த நகரத்தில் இருந்தாலும் ரைட்டு, நான் பேசுகிற எல்லாத்தையுமே முடிஞ்ச லெவலுக்கு எல்லா பக்கமும் ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் பண்ணுற ஒரே உதவி இதை மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுறது தான். வேறு எனக்கு பண்ணக்கூடிய எந்த உதவி நீங்கள் பண்ணுறது எனக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டை வந்து நமக்கு பிரிச்சுடுவாங்க. இப்போ ஒரு கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடந்துச்சுன்னா அதை 3 ரவுண்டாக நமக்கு பிரிச்சுருவாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுன்னு. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இப்போ இந்த 200லேருந்து 179 கட் ஆஃப், 178லேருந்து 143, 143லேருந்து 73, இந்த மாதிரி 3 கட் ஆஃபாக பிரிச்சுட்டாங்கன்னா அப்போ அவ்வளோதானே. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்குமானா இல்லை, எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும். நீங்கள் எனக்கு இந்த காலேஜில் தான் படிப்பேன், இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், நான் இங்கே தான் படிப்பேன், இங்கேயே செத்து போயிடுவேன், அந்த வேலையெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இல்லை, கஷ்டப்படுறாங்க, ஒரு நல்ல காலேஜ் எடுத்து படிக்கணும்ன்ட்டு வந்துட்டோம். கவுன்சிலிங்க்கு வந்தால் 2ல் ஏதோ ஒன்று நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சா நல்ல கோர்ஸ் கிடைக்காம போகும், நல்ல கோர்ஸ் கிடைச்சா நல்ல காலேஜ் கூட கிடைக்காம போகும். ஏதோ ஒன்று நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் அதனோட ட்ரிக்கெல்லாம் இந்த கோபிகிட்ட நிறையா மைண்டில் நிறையா இருக்குது. அந்த ட்ரிக்கை சொல்லி கொடுக்குறது தான் என்னோட வேலையே. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், அவ்வளோதான். நீங்கள் கடைசி ரவுண்டில் இருந்தாலும் உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குறது என்னோட பொறுப்பு. ஏன்னா இந்த ரவுண்டுலேருந்து இன்னொரு ரவுண்டுக்கு கீழே இருந்து நான் வந்தவன். அதனால் எனக்கு தெரியும் உங்களோட கஷ்டம். இந்த கம்மியான கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நான் இருக்கேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்து இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் உள்ளவங்களுக்கு இங்கே பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு டோட்டலாக. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கெல்லாம் 150 சீட்டு. அப்புறம் இந்த பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அதில் ஒரு 5% வந்து சீட்டு கொடுக்கப்படும் ஒரு காலேஜ்லையும். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கெலாம் அதுக்கு 5%. அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு மொத்தமே 500 சீட்டு. ஒரு காலேஜ்லேயும் ஒரு சீட்டு தான் இருக்குது சார். ஸ்போர்ட்ஸில் இப்போ ஒரு காலேஜில் 5 சீட்டு கொடுப்பாங்களா? இல்லை. முத கவுன்சிலிங் இவங்களுக்கு தான் நடக்கும். ஒருவேளை இதில் சீட்டு கிடைக்கலன்னா அவங்க இந்த இதில் போய் கலந்துக்கலாம், இந்த 3 ரவுண்டில் கலந்துக்கலாம். ஓகே, இந்த 3 ரவுண்டில் யார் யார் எந்தெந்த ரவுண்டுக்குள்ளே வரப்போகிறாங்கங்கிறது மே 8ஆம் தேதி தெரிய போகுது. அதுக்கப்புறம் தெரியும் யார் யார் எப்படி எங்கெங்கே ஓடுனாங்க, எங்கெங்கே பறந்தாங்க, இதெல்லாம் தெரிய வரும். நான் ஒன்று சொல்லிட்டேன், நீங்கள் பொறுமையாக இருங்க. நமக்கு வெப்சைட்லேயே ஒவ்வொரு காலேஜோட கட் ஆஃபை நீங்கள் பார்க்கலாம். சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இதெல்லாம் நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. நம்ம மக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஏமாறுற கூட்டம். அதில் இந்த மாணவர்கள் கூட்டம் மிகப்பெரிய ஏமாளி கூட்டம். குக்கர் தர்றேன், இது குருமா தர்றேன்னு சொல்லி ஏமாத்துற மாதிரி, உனக்கு லேப்டாப் தர்றேன், ஃபோன் தர்றேன், அதை தர்றேன்னு சொல்லி எங்கேயா ஏமாத்துனாங்கன்னா ஓடி போனீங்கன்னா விளைவு உங்களுக்கு தான். கல்லூரி வாழ்க்கைங்கிறது ஒரு டைம் தான், காலேஜ் லைஃபுங்கிறது ஒரு வாட்டி தான் சேர முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு மறுபடியும் படிக்க முடியாது. ஸோ அதனால் யோசித்து உங்கள் கல்லூரி வாழ்க்கையை தொடங்குங்க. எங்களை மாதிரி ஆளுகிட்டலாம் நீங்கள் நிறைய அறிவுரைகள்லாம் கேட்கணும். அதனால் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்குங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறந்துடாமல் அதில் சேருங்க. தினமும் உங்களுக்காக தினமும் அதில் பேசி கொண்டிருக்கிறேன். வாரம் ஒரு முறை உங்களுக்காக கூகுள் மீட்லையும் அதில் இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகளையும் நான் வந்து பதிலளிச்சிட்டு இருக்கேன். மறந்துடாமல் சேருங்க. அதுக்கான லிங்க் இங்கே பாருங்கள், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க். இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்துடலாம். டைரெக்டாக இதை ஸ்கேன் பண்ணி உள்ளே வந்துருங்க, பேசிக்கலாம் எல்லாத்தையும். நன்றி.